அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு, பல்நோக்கு திட்டங்களில் ஒரு அணையாக பார்க்கப்படுவது பக்ரானங்கல் அணை. சரிங்களா? பல்நோக்கு திட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த அணையாக பார்க்கப்படுவது பக்ரானங்கல் அணை. இந்த அணைகள் பற்றி பல தகவல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சிந்து நதி இந்தியாவில் பாயக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொடக்கத்தில் இந்தியாவில் பாய்ந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் ஒரு சில பகுதிகளுக்கு இந்தியாவிற்கு வந்து அதைத் தொடர்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆறாக பார்க்கப்படுவது சிந்து நதி. சிந்து நதியின் துணை ஆறுகளாக இருக்கக்கூடியது மொத்தம் 5 நதிகள். குறிப்பாக 1 ஜீலம், 2 சீனாப், 3 பியாஸ், 4 ராவி, 5வது சட்லஜ். இந்த 5 நதிகள் ஒரு நதிதான் சட்லஜ். சட்லஜியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைதான் பக்ரானங்கல் அணை. சட்லஜியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைதான் பக்ரானங்கல் அணை. இது எங்கு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் பக்ரா என்ற கிராமத்தில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த நதியானது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக இதனுடைய உயரம் 225.55 மீட்டர் மற்றும் 740 அடி உயரம் கொண்டது. 225.55 மீட்டரும் மற்றும் 740 அடி உயரம் கொண்டது. இது ஆசியாவில் இரண்டாவது மிக உயரமான அணை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆசியாவின் 2வது மிக உயரமான அணை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை புவியீர்ப்பு அணை என்றும் அழைக்கப்படுகிறது. பக்ரானங்கல் அணை புவியீர்ப்பு அணை என்றும் அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அணையானது இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாபின் வடக்கு எல்லையில் இடம்பெற்றுள்ளது. இமாச்சல் பிரதேசம் மற்றும் பஞ்சாபின் வடக்கு எல்லையில் இடம்பெற்றுள்ளது. இந்த அணையோட முயற்சி எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் கூட்டு திட்டமாக இந்த அணை பார்க்கப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் கூட்டு திட்டமாக இந்த அணை பார்க்கப்படுகிறது. இந்த அணையில் வரக்கூடிய நீரானது இந்த 3 மாநிலத்திற்கு பயனுள்ளதாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த அணையானது இந்தியாவில் பல்நோக்கு திட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அணைகளுள் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் சிந்து நதி பற்றிய சில தகவல்களும், சிந்து நதியின் கிளை நதி துணை ஆறான சட்லஜின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பக்ரானங்கல் அணை பற்றிய பல தகவல்களும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது போன்ற தகவல்களையும், குறிப்பாக ஆறுகள் சார்ந்த, அணைகள் சார்ந்த, இந்தியாவின் நிலப்பரப்பு சார்ந்த தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி.